ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்ட் மாதிரி மைன்கிராஃப்டே காப்பி பண்ண ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு வில்லேஜ் கூட கொடுக்கல கைஸ். நம்மளாக தான் வில்லேஜ் ரெடி பண்ணணும்னு சொன்னாங்க. அதான் கைஸ், வில்லேஜ் ரெடி பண்ணுறப்ப காமிக்கலை, வில்லேஜ் ரெடி பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். வாங்க கைஸ், உள்ளே போகலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே நிறையா வீடு கட்டி வச்சுருக்கேன் கைஸ். ஃபஸ்ட்டு என் வீட்டில் இருந்து ஆரம்பிக்கிறேன். என் வீட்டில் வந்து மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்கும். இது வந்து 3rd ஃப்ளோர். மேலே வந்தால் 3வது படிக்கட்டில் 2nd ஃப்ளோர். நம்மளாட்டி பாருங்க கைஸ், 3வது ஃப்ளோரு, 3வது படிக்கட்டில் 2nd ஃப்ளோரு. அடுத்து 4, 5வது படிக்கட்டில் 3rd ஃப்ளோர் வருங்க. 3rd ஃப்ளோரு. அடுத்து வந்து இன்னொரு நிறையா வீடு கட்டி வச்சுருக்கேன் கைஸ். எல்லா வீடுமே நிலுங்க, நான் மேப் வழியாக காமிக்கிறேன். மேப் வழியாக பார்த்தா ஈஸியாக தெரியும். 1 2 3 மொத்தம் 11 வீடு கட்டி வச்சுருக்கோம் கைஸ். அதுதான் கைஸ் நம்மகிட்ட. இல்லைங்க கைஸ், உங்ககிட்ட இன்னும் 2 ஒரு 2 வீடு காமிக்கவா? அந்த இது நானாகவே என் கையால் செஞ்சது. என் கையாலனா அவங்க அங்கே இந்த மாதிரி பில்டுன்னு இருக்கும், அந்த இதில் அவங்க கொடுக்கவே இல்லையா? இதான் இந்த மாதிரி இதில் கொடுக்காம நான் கட்டினேன். அந்த இதுலேயே கொஞ்சம் கேப் வந்துச்சு, திருட வீட்டுக்குள்ளெல்லாம் பூந்துடக்கூடாதுன்னு ஒரு வீடு கட்டி வச்சுருக்கேன் கைஸ். 1 இல்லை 2 3 கட்டி வச்சுருக்கேன், மரம் கட்டி வச்சு. இந்த இதுக்குள்ளே ஒரு டிவி இருக்கும், ஒரே ஒரு டிவி தான் கைஸ் இருக்கும். டிவியை தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்மகிட்ட டிவிக்கு பஞ்சம் இல்லைன்னு நினச்சேன். டிவி காலி ஆயிடுச்சு கைஸ் கொஞ்ச நேரத்தில். அடுத்து இதுதான் கைஸ் பக்கத்துலேயே இருந்தது. இதுவும் கைஸ் உங்ககிட்ட ஒரு மேஜிக் காமிக்க அந்த வீட்டில். இப்போ கதவு பூட்டி தானே இருக்குது, கதவு பூட்டிகிட்டே இருக்கும்போது உள்ளே உட்காந்துருவேன் கைஸ். இந்த வீட்டுக்குள்ளேயும் டிவி தான் கைஸ் இருக்கும். ஆனால் மேஜிக் வரப்பு மட்டும்தான் கைஸ் ஒர்க் ஆகும். உள்ளே இருந்து வெளியே போகிறப்பெல்லாம் ஒர்க்கே ஆகாது. அடுத்து இப்படிக்கா இருந்தால் அந்த ஃப்ளோர்லேயே மேலே வந்திருப்பேன். ஆனால் மேலே ஒன்றுமே இருக்காது, கதவு மட்டும் இருக்கும். சும்மா வேணும்னா இங்கே மாடிக்கு வந்து எப்படி நார்மலான வீட்டில் மொட்டை மாடின்னு சொல்லிட்டு அந்த இது மேலே வருவோமோ அந்த மாதிரி இந்த இதோட கூரைக்கு வந்தேன். அடுத்து இன்னொன்று கட்டினேன்னு சொன்னேன்ல, இந்த மரக்கட்டை மாதிரியே பின்னாடி போகணும். அந்த இதுக்கு பின்னாடி வந்தால் தான் இங்கே இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது கைஸ். அங்கே தான் ஃபஸ்ட்டு நான் கதவு டிவி அது எல்லாத்தையுமே வச்சுருந்தேன். அங்கே நான் அகஸ்டின்னுட்டு ஒருத்தன் என் ஃப்ரெண்டு தான் கைஸ். அவன் அங்கே வந்து தொலை பண்ணிகிட்டே இருந்தான்ட்டு அங்கேருந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இதான் ப்ளெயினாக இருக்கும் இந்த வீடும். இதையும் சாரி கைஸ், கிளாக் இருக்குது இந்த வீட்டில். கிளாக் இருக்கும் கைஸ் அந்த வீட்டில். அடுத்து கொஞ்சம் நிறையா வீடு கட்டி வச்சுருப்பேன். ஃபஸ்ட்டே சொன்னேன்ல 11 வீடு கட்டி வச்சுருக்கேன். அடுத்து நம்மளோட குதிரையில் சவாரி பண்ண போகிறோம் கைஸ். குதிரை எங்கே இருக்குதுன்னா இங்கே தானே எங்கேயோ பார்த்தேன். இங்கே இருக்குது கைஸ் குதிரை தண்ணி மேலாம் நடக்குது. நீங்கள் நம்மளாட்டி பாருங்க. ஏறிட்டேனா அது ஏன் குதிரை மேலே சவாரி பண்ணலாம் கைஸ். வில்லேஜை காணும். இவங்க பேக் டு வில்லேஜ். என்னது கைஸ் இது? மேகம் வந்துச்சு, மேகமூட்டமாக வருது. எப்படி இங்கே வந்தேன்ட்டே தெரியல, திடீர்னு வந்துட்டேன் கைஸ். அதுக்கு தான் மேலே பேக் டு வில்லேஜுன்னு காமிச்சாங்க போல். உங்கள்கிட்ட வீடியோ போடும்போது தான் கைஸ் இந்த இதுவே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே கைஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒரு பெல் பட்டன் தெரியும், அந்த இதையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் புதுசாக ஏதாச்சும் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். ஓகே கைஸ், பாய் கைஸ்.